பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாய் எப்பொழுது நாம் நன்மையானவைகளை எல்லாம் அடைய முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்கிறது என்ற தலைப்பின் கீழ் வேத வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனவன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவர்கள், அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் பொழுதில்லை, தன்னை பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களை குறித்து யோசிக்கிறதையெல்லாம் நிறுத்திவிட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு மாடல் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய செய்கைகள் எல்லாம் ஒத்து போகிறதா? அவர் செய்த பிரகாரம், அவர் விரும்புகிற பிரகாரம் நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி நம்மை நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட மாத்திரமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய குணாதிசயங்களை வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் பரிசோதித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது மற்றவர்களை பார்க்கலும் தன்னை பார்க்கும் போதே நாம் மேலே பாராட்டுறதுக்கு இடம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே நாம் எப்பொழுதுமே கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவோடு கூட எந்த அளவுக்கு நாம் ஐக்கியமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் விரும்பின பிரகாரம் செயல்படுவர்களாக இருக்கிறோம் என்பதை நாமே சோதித்து பார்க்கலாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்மை குறித்து மேலே பாராட்டத்திற்கு நமக்கு இடம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நான் தொடங்கினது போல இல்லை, இப்போ இந்த அளவுக்கு கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் அறிந்து கர்த்தரை மையப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆகையினால தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்கிறத, உலக காரியங்களை பார்க்கிறதெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கக்கூடியவர்களாக மாறுங்கள். அப்போதான் நீங்கள் உங்களுக்கு குறித்து மேலும் பாராட்டத்துக்கு இடம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க தூங்குகிறவர்களா இல்லாமல் எழுந்து மரித்தோரை விட்டு எழுந்து எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, எழுந்திருங்க, மருத்துவரை விட்டு எழுந்திருங்க, அப்போது கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகினாலே மிகையான தூக்கத்தை விரும்புகிறவர்களா இல்லாமல் தூக்கத்தில் எழும்பி கர்த்தருக்காக கிரியை செய்யக்கூடியவர்களாக மாறுங்கள். சுவிசேஷ ஊழியமாகட்டும், சத்தியத்தை போதிக்கிற ஊழியமாகட்டும், ஏதாவது ஒரு ஊழியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்த பூமியினுடைய எல்லா பகுதியிலும் கேட்கப்பட வேண்டும். அந்த நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, அதே மாதிரி சத்தியத்தை போதிக்கிறதான கிருபை பெற்றுக்கொண்டு சத்தியத்தை போதிக்கிறவர்களாக மாறுங்கள். அதுதான் தூங்குகிறது நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை பிரகாசிக்கிறதுக்காக நாம் மரித்தோரை விட்டு எழுந்தவர்களாக இருக்க வேண்டும். மரித்தவர்களும் மௌனத்தினர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, நன்றி செலுத்துவர்களாக, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக வாழும்பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எப்படி இதை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுடைய குறிப்புகளை பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். முதலாவது, பிதாவே, இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிந்து கொள்ளும், அவர்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்னு சொல்லி ஜெபித்து முடித்த உடனே, நீர் என்ற ஜெபத்தை கேட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி நாம் தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். இதுதான் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துவது. உங்க குறிப்பை சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்றவர்களாக இருக்கக்கூடாது. உங்க குறிப்பை தேவன் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அப்படி ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். வெறுமனே குறிப்பை சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றதுனால அது ஜெபமாய் மாறாது.
அது நன்றி செலுத்துகிறதாக மாறுகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம் என்றால் என்ன? தேவனுக்கு நன்றி. அந்த நன்றியை ஜெபத்தை ஏறெடுத்த பிற்பாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கேன். அல்ல முதலே கூட சொல்லுங்க, கர்த்தாவே நான் ஜெபிக்க போறேன், என் ஜெபத்தை நீங்க கேட்க போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லிட்டு ஜெப பாயிண்ட் சொல்லுங்க. என்ன பாயிண்டோ நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தாவே இந்த உலகம் முழுவதும் உண்மை அறிகிற அறிவினால நிரப்பப்படுவதற்காக ஜெபிக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லி ஜெபித்துட்டு, நீர் என்ற ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி கர்த்தாவே, நீர் செயல்படுகிறதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகிறதா இருக்கிறது. அப்போ தேவ சமாதான இருதயத்தை ஆளுனா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு அவைகளை நாம் தெரியப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக யாக்கோபு 1:5 நாம் வாசிக்கின்றோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேட்க கடவன், அப்போது அவனுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம். உங்களில் ஒரு ஞானத்துல குறைவினவர்களா இருந்தால் என்று சொன்னால் தேவனிடத்துல கேட்க கடவன். நாம் கர்த்தரிடத்துல கேட்கணும், கர்த்தாவே எனக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தந்தரலும். ஏனென்றால் அறிவு, ஞானம், புத்தி இதுல சிறந்தது எது என்றால் ஞானம் தான் சிறந்ததா இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஞானம் உங்களுடைய வாழ்க்கையில மிக இன்றியமையாததா இருக்கிறது. கர்த்தரால் அருளப்படுகிறதான ஞானத்தினால் நாம் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம். அப்ப கர்த்தரிடத்துல கேட்கும் போது யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதமாக தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம கேட்க கடவன். எப்படி கேட்கணும்? பிதாவே இயேசு நாமத்தினுடைய சுமத்துறோம், எனக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் நீர் தந்தருளும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே சொல்லி கேட்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுத்திருக்கணும், பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறதுன்னு சொல்றது தேவனுடைய வசனத்திற்காக செயல்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கணும், அதற்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த வாஞ்சை விருப்பம் எப்போது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். எப்போ நான் செயல்பட்டாலும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நான் செயல்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். கர்த்தாவே எனக்கு அதுக்கு கிருபை தாங்க, பரிசுத்த ஆவியாண்ட ஒத்தாசை எனக்கு தாங்க, உங்களுடைய வசனத்தின் பிரகாரம் நான் செயல்படுவதற்கு உமது பரிசுத்த ஆவியாண்ட ஒத்தாசை தாங்க, உங்களை எல்லாமே என்னால உங்களுடைய வசன பிரகாரம் நடக்க முடியாதுன்னு சொல்லி நம்மை தாழ்த்தி தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுத்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசை 2 விதத்தில் நீங்க எதிர்த்து இருக்க வேண்டும். ஒன்று, இயேசு கிறிஸ்து நாமத்துல போ பிசாசுன்னு சொன்னா எந்த பிசாசும் போக மாட்டேன்னு சொல்லாது. உங்க வாழ்க்கையில நடைபெறுகிற எல்லா தீமையான காரியங்களுக்கு காரணகர்த்தா யாருன்னா பிசாசு தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பிசாசை எதிர்த்து நிற்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்துல போ பிசாசு என்று சொல்லி எதிர்த்து நிற்க வேண்டும். அதே மாதிரி ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடி தடை செய்கிற பிசாசே இயேசு கிறிஸ்து நாமத்துல போ என்று சொல்லி கட்டளை கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்கிற பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்துல போ என்று சொல்லி கட்டளை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மக்கள் ஒருமனப்பட முடியாதபடி தடை செய்கிற பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்துல போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வியாதிகளையும் பலவீனங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிற பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்துல போ என்று சொல்லி கட்டளை கொடுக்க வேண்டும். பாவங்களையும் பலவிதமான பிரச்சனைகளை மக்களுக்கு கொண்டு வந்து போடுகிற பிசாசே இயேசு கிறிஸ்து நாமத்துல போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கணும். மரணத்தை உண்டாக்குற பிசாசே இயேசு கிறிஸ்து நாமத்துல போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கணும். தீமை உண்டாக்குற பிசாசே இயேசு கிறிஸ்து நாமத்துல போ என்று சொல்லி கட்டளை கொடுக்க வேண்டும். நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசை துரத்துவர்களாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் தேவன் விசுவாசிக்கிறது மூலமா தான் இந்த பிசாசெல்லாம் துரத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கா. அவருடைய விருப்பமும் அதுவாக இருக்கிறது. அப்போ முதலாவது நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசை துரத்துவர்களாக இருக்க வேண்டும். 2வது தேவனுடைய வசனத்தை உபயோகப்படுத்தி பிசாசை துரத்த வேண்டும். எப்படி? எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய வசனத்தை பேசி பிசாசை நீங்கள் துரத்துவர்களாக இருக்க வேண்டும். இளைப்பாறுதலை நடத்துவார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அந்த சந்தோஷத்தை ஒருவன் எடுத்து போட முடியாது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது.
உலகத்தின் முடிவு பருவ சகல நாட்டில் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிற வசனங்களை எழுதியிருக்கிற பொறுத்து எழுதியிருக்கிற வசனங்களை பேசுவீர்கள் சொன்னால் பிசாசு உங்களை விட்டு ஓடி போகிறவனா இருக்கிறான். ஆகினால பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படுத்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவங்களை விட்டு ஓடி போவான். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். நாங்கள் நன்மையானவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாத்மா எங்களை கற்றுக் கொடுக்கிற நல்ல பாடத்துக்காக ஸ்தோத்திரம். அவைகள் பிரகாரம் நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.